இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 3 நாள் அரசு முறை பயணமாக இலங்கை சென்ற பிரதமர் மோடிக்கு கொழும்புவில் உற்சாக வரவேற்பு. சுதந்திர சதுக்கத்தில் ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் பிரதமர். இந்தியாவின் வளமான கடல்சார் வரலாற்றையும் தேசத்தை கட்டமைப்பதிலும் கடல்சார் துறையின் பங்கு அளப்பரியது. தேசிய கடல்சார் தினத்தையொட்டி பிரதமர் மோடி நெகிழ்ச்சி பதிவு. ரயில்வே துறையில் மல்டி டிராக்கிங் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் தளவாட செலவுகளை குறைக்கும் வகையிலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி நாளை ராமேஸ்வரம் வருகை. மீனவர்கள் 3 நாட்கள் கடலுக்கு செல்ல தடை. பாதுகாப்பு பணியில் 3500 போலீசார் குவிப்பு. ராமேஸ்வரம் பாம்பன் புதிய தூக்கு பாலத்தில் சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் சோதனை. மோடி வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் தீவிர ரோந்து பணி. பிரதமர் மோடி நாளை ராமேஸ்வரத்திற்கு வருவதை முன்னிட்டு ராமநாத சுவாமி கோவிலில் காலை 8 மணி முதல் 1 மணி வரை தரிசனம் மற்றும் தீர்த்த நீராட பக்தர்களுக்கு அனுமதி ரத்து. பிற்பகல் 3:30 மணிக்கு மேல் வழக்கம் போல் செயல்படும் என்று கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் நிபந்தனையின்றி விடுதலை. மேலும் 2 மீனவர்களை விடுதலை செய்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று நீலகிரி மாவட்டத்திற்கு பயணம். கள ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். பொய் பரப்புரையால் பெரும் நஷ்டமடைந்த தர்பூசணி விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பணியிட மாற்றம். திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போஸ் சென்னை மாவட்டத்திற்கு கூடுதலாக நியமனம். சென்னையில் எம்புரான் திரைப்பட தயாரிப்பாளருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கம். சீராக கொட்டி வரும் தண்ணீரில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து சுற்றுலா பயணிகள். ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. பவானி ஆற்றில் பரிசல் இயக்கவோ ஆற்றில் இறங்கவோ வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. புதுக்கோட்டை மழையூரில் டாஸ்மாக் கடை அருகே இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம்.
2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வரும் போலீசார். மதுரை வாடிப்பட்டி அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பெண்கள் போராட்டம். திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ராமநவமி கொண்டாட்டத்திற்கு தயாராகும் அயோத்தி. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்க ட்ரோன்கள் ஏற்பாடு. கர்நாடக மாநிலம் கலபுரகியில் லாரி தனியார் சுற்றுலா பேருந்து நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. 5 பேர் உயிரிழந்த நிலையில் 10 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் கட்டில் மெத்தையை காராக மாற்றி சாலையில் ஓட்டி சென்ற இளைஞர். இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ. அமெரிக்க பொருட்கள் மீது கூடுதலாக 34% வரி. அதிபர் டிரம்பின் அடாவடி செயலுக்கு சீனா பதிலடி. டிக்டாக் செயலியை விற்பனை செய்வதற்கான காலக்கெடுவை மேலும் 75 நாட்கள் நீடித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப். தேவையான அனைத்து ஒப்புதல்களும் பெற்று கையெழுத்திட அதிக வேலைகள் செய்ய வேண்டியிருப்பதாக விளக்கம். பப்புவா நியூ கினியா அருகே நியூ பிரிட்டன் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 7.1 பதிவானதால் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. பூமியின் துருவ பகுதிக்கு மேல் விண்வெளியில் 4 நாட்கள் பயணத்தை முடித்து பத்திரமாக பூமிக்கு திரும்பிய தனியார் குழு. மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பும் முன்மாதிரி முயற்சியில் சாதனை படைத்த ஸ்பேஸ் எக்ஸ். தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் பதவி நீக்க தீர்மானத்தை உறுதி செய்த நீதிமன்றம். புதிய அதிபரை தேர்வு செய்ய 60 நாட்களுக்குள் தேர்தல் நடத்த உத்தரவு. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானது நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்பட ட்ரெய்லர். கிளாசிக் வசனங்கள், விண்டேஜ் பாட்டை கேட்டு ரசிகர்கள் உற்சாகம். ஐபிஎல் கிரிக்கெட் லீக் போட்டி. பரபரப்பான ஆட்டத்தில் மும்பையை வீழ்த்தி லக்னோ த்ரில் வெற்றி. இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஐபிஎல் லீக் போட்டியில் சென்னை டெல்லி அணிகள் மோதல். இரவு 7:30 மணிக்கு நடக்கும் மற்றொரு போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் 11, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பல பரீட்சை. டெல்லி அணியுடனான இன்றைய ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் பங்கேற்பதில் சிக்கல். ருத்ராஜுக்கு பதிலாக தோனி கேப்டன்ஷிப் செய்ய வாய்ப்பிருப்பதாக பயிற்சியாளர் மைக் ஹசி தகவல்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இரண்டாவது நாளாக சரிவு. சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 66,480 ரூபாய்க்கு விற்பனை.